Taste the Daily. அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 1 டன் குட்கா பொருட்கள் சிக்கியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். போதைப்பொருள் எங்கு எப்படி பிடிபட்டது, கடத்தியவர் யார், முழு விவரங்கள்? வணக்கம் செய்வது தருமபுரி மாவட்டத்தில் செய்தியாளர் ராஜ்குமார் பேசுறேங்க. கர்நாடகா பகுதி பெங்களூர்ல இருந்து தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக கேரளாவுக்கு இந்த மற்ற பகுதிகளுக்கு குட்கா பொருட்கள் கடத்துவது வாடிக்கையா ரெகுலரா நடந்துட்டே தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மறைச்சு தக்காளி கிரியடுக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு போறது, அதே மாதிரி ரகசிய அறை அமைப்பு வாகனங்கள்ல எடுத்துட்டு போறது, சொகுசு கார்ல கடத்திட்டு போறது, இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. நேற்று இரவு பெங்களூர்ல இருந்து குட்கா கடத்தி போவதாக பாலக்கோடு டிஎஸ்பி மனோகர் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் காரிமங்கலம் எஸ்ஐ ஆனந்தகுமார் தலைமையிலான போலீசார் கும்பாராளி சோதனை சாவடியில தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்ப மினி சரக்கு லாரியில சந்தேகத்துக்கிடமான ஒரு சரக்கு லாரியில போனதுனால அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாய பொருட்கள் தான் இருந்தது. பட் சந்தேகம் அடைஞ்சு உள்ள போய் பார்க்கும்போது ரகசிய அறையை அமைச்சு அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் அமைச்சு அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1 டன் குட்கா இருந்ததை கண்டுபிடிச்சு போலீசார் வாகனத்தையும் பறிமுதல் செய்து அந்த டிரைவரையும் கைது செய்திருக்கிறாங்க. டிரைவர் புதுக்கோட்டையை சேர்ந்த ரட்சகன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த குட்கா கடத்தல் அப்படின்றது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 100 வண்டிக்கு மேல பாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இதுல 1-2 வாகனங்கள் மட்டும்தான் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியுது. மற்றவை பாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இதை இன்னும் தீவிரமா அதை சோதனை செய்து முழுக்க குட்கா பொருள் கடத்த முடியாத அளவுக்கு தடுக்கணும் அப்படின்றது அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்குதுங்க. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.